குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதா? அப்போ இந்த ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சுக்கு எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கணும். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அரைப்படுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம தட்டி அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுரும். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதோட ஒரு 4, 5 கிராம்பு சேர்த்துருக்கேன். வால் மிளகு ஒரு 2 பீஸ் சேர்த்துருக்கேன். எல்லாமே கொஞ்சம் அளவாக தான் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் தான் சேர்க்கணும். ஸோ அதையும் சேர்த்துட்டு அதோட பனங்கல்கண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். இது நல்லா சூடு பாலில் இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டு நம்ம ஆற்றி கொடுக்கும்போது சளி தொந்தரவு எதுவும் இருக்காது. குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே டெய்லியும் நைட்டு படுக்கும்போது பெரியவங்களுமே இது பாலில் ஆற்றி குடிக்கும்போது நல்ல தூக்கம் வரும். சளி எதுவும் பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக வந்து இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.